ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்றதே ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது இன்றைய காலகட்டத்தில். இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஆன்சர் கிடையாது. எதுக்குமே ஒரு டெஃபினைட் ஆன்சர் கிடையாது. உதாரணத்துக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இவ்வளோ தான் ரேஞ்சு போகும் அப்படின்றதுக்கும் ஒரு ஆன்சர் கிடையாது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இவ்வளோ காலம்தான் வேலை செய்யும் அப்படின்றதுக்கும் ஒரு டெஃபினைட் ஆன்சர் இல்லை. அதே மாதிரி நிறைய அன்பிரடிக்டபிலிட்டி எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இருக்குது. பட் ஸ்டில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஒரே ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி என்னென்னா, நல்லா வேலை செஞ்சதுன்னா நீங்கள் குறைஞ்சது ஒரு 7 வருஷம் 8 வருஷம் ஒர்க் பண்ண முடியும். சரி, இப்போ இதில் சில இம்பார்ட்டன்ட் பராமீட்டர்ஸ் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணோம். இப்போ நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஏன் வாங்குறீங்க, எதுக்கு வாங்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி இதை எந்த வெஹிக்கிளாக நம்ம யூஸ் பண்ண முடியும், ஃபஸ்ட்டு வெஹிக்கிளாக யூஸ் பண்ணலாமா, இல்லை எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மட்டுமே யூஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்குல்ல, அதுக்கான விஷயமும் அண்ட் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கினீங்கன்னா எவ்வளோ காலகட்டம் இருக்கும் அப்படின்ற ஒரு சில கேல்குலேஷனும் அண்ட் இப்போ இருக்கிற பேட்டரி கெமிஸ்ட்ரி நிஜமாகவே ரிலையபிலிட்டியில் நல்லா இருக்கா அப்படின்றதெல்லாம் பற்றி ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி டிஆர் மார்க்கெட் பிளேஸ் இது முழுக்க முழுக்க காட்டன் டிஷர்ட்டுக்கான பிராண்டு, நம்ம பிராண்டு தான். இப்போ நான் போட்டுட்டு இருக்கல காட்டன் போலோ டிஷர்ட் அண்ட் ரவுண்ட் நெக் டிஷர்ட், டிஆர் பனியன்ஸு எல்லாம் ரெட் லேபிள் குவாலிட்டியில் உங்களுக்கு சூப்பராக அவைலபிலிட்டி இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. டிஆர் மார்க்கெட் பிளேஸ் .inல போனீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். டிஆர் ட்ராக் பண்ணிட்டும் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, பார்த்தீங்களா, நோட்டும் கையுமா இருக்கேன். காரணம் என்னென்னா, இதில் சில கேல்குலேஷன்லாம் இருக்குது. அது உங்களுக்கு புரிகிற மாதிரியும் இருக்கணும், அதே நேரத்தில் நானும் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. நிறைய கேல்குலேஷன் இருக்குது. சில பாயிண்ட்ஸ் நான் விட்டு போயிடுச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல, நம்ம அடுத்தடுத்த டாப்பிக்கில் நம்ம கவர் பண்ணலாம். இல்லை சில ரொம்ப முக்கியமான டாபிக் என்னென்னா, இன்றைக்கி ரிலையபிலிட்டி பற்றி நம்ம பேச போகிறோம். ரிலையபிலிட்டினா பேட்டரியோட ரிலையபிலிட்டி. இதில் நம்ம குறிப்பாக பேட்டரியோட ரிலையபிலிட்டியை பற்றி தான் பேச போகிறோம். அதோட ரீப்ளேஸ்மெண்ட் டைம் எவ்வளோ காலம் இருக்கும் அப்படின்றதும், இதில் இருக்கிற கெமிஸ்ட்ரி நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் இருக்கிற கெமிஸ்ட்ரி, நான் இப்போ சொல்கிற டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும். பட் இருந்தாலும் உங்களுக்கும் புரிகிற மாதிரி அது என்ன கெமிஸ்ட்ரி அப்படின்றத ஒரு ஷார்ட்டாக நான் சொல்லிவிட்டு அதை ஆரம்பிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நம்மளோட ஃபாலோவர்ஸ் நீங்கள் இப்போ வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் இப்போ ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு லித்தியம் அயான் அப்படின்றது தான் ஜென்ரலாக உங்களுக்கு தெரிகிற விஷயம். ஆனால் லித்தியம் அயானில் பார்த்தீங்கன்னா, லித்தியமில் நிக்கல், மேக்னீஷியம், கோபால்ட் அப்படின்ற ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் அப்படின்ற ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. இது 2 பாப்புலரான ஒரு கெமிஸ்ட்ரின்னு இருக்குது. ஸோ இது இல்லாமல் லித்தியம் பாலிமர், லித்தியம் டைட்டானியம், அது மாதிரி எக்கச்சக்கமான லித்தியம் கெமிஸ்ட்ரிஸ் இருக்குங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் 2 பாப்புலரானது, ஒன்று என்எம்சி, ஒன்று எல்எஃப்பி. ஓகே, ஸோ இந்த நாலேஜ் மட்டும் வச்சுட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுவோம். ஸோ ஒரு வண்டியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா இந்த 2 கெமிஸ்ட்ரியிலேருந்து தான் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். இல்லை மேஜராக பிராண்ட்ஸ் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எம்சி கெமிஸ்ட்ரி. இந்த என்எம்சி கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த என்எம்சி கெமிஸ்ட்ரியில் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நம்ம ஊருக்கு என்எம்சி கெமிஸ்ட்ரி அந்தளவுக்கு செட் ஆகாத ஒரு விஷயத்தை கூட நம்ம மேனுஃபேக்சரர் வலுக்கட்டாயமாக அதை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதோட எனர்ஜி டென்சிட்டி. ஸோ மார்க்கெட்டிங் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு என்எம்சி செல் இருக்கிற ஒரு ஸ்கூட்டரை 4 கிலோவாட் 5 கிலோவாட்டுன்னு ரொம்ப ஏற்றி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ இதனால் அதிக ரேஞ்சு கிடைக்கும் அப்படின்றது. ஸோ இதில் எக்ஸ்ட்ராவே இவங்க ஃபீச்சர்ஸாக அண்டு எக்ஸ்ட்ரா சில கிமிக்ஸ் எல்லாம் காமிச்சு அவங்களால விற்க முடியும். ஆனால் ஒரு எல்எஃப்பியில் அந்தளவுக்கு போர்ட்ரேட் பண்ணி காமிக்க முடியாது. எல்எஃப்பியை பொறுத்த வரைக்கும் நல்லா உங்களுக்கு சேஃப்டி இருக்குது, ஆனால் எனர்ஜி டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 4 கிலோவாட் பேட்டரியை ஒரு எல்எஃப்பியில் போடணும் அப்படின்னா அந்த ஸ்கூட்டருக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ அந்த வண்டியோட டிசைன்லேருந்து எல்லாமே மாறும். ஒரு பெரிய பேட்டரியை ஒரு ஸ்கூட்டருக்குள்ளே எப்படி பொருத்தணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய பேட்டரியில் இவ்வளோ சிரமங்கள் இருக்கிறதுனால நிறைய கம்பெனிஸ் என்எம்சிலேயே போயிடுறாங்க. ஆனால் இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, என்எம்சி ஹேஸ் எ வெரி ஷார்ட் டியூரேஷன். இந்த தெர்மல் ப்ராப்ளம் இருந்தாலே அந்த பேட்டரியில் கூடவே அதோட ரிலையபிலிட்டிலையும் பிரச்சனை வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஹீட்டிங் இஷ்யூ, செகண்ட் அதோட லைஃப். ஸோ குறிப்பாக ஒரு லித்தியம் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு என்எம்சி, நிக்கல், மேக்னீஷியம், கோபால்ட்டில் இந்த வர பேட்டரி உங்களுக்கு
தோராயமாக எவ்வளோ ரீசார்ஜ் சைக்கிள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 800 லைஃப் சைக்கிள் தான் இருக்கும் அப்படின்றது தான் பொதுவாக எல்லா ஆர்டிக்கல்லையுமே போட்டிருக்கிறது. ஒரு 800 சைக்கிள் வெர்ஷன் தான். சரிங்களா? இது வந்து நான் என்எம்சிக்கு சொல்கிறேன். இது எல்எஃப்பி அப்படின்னு போடும்போது நமக்கு வந்து லைஃப் சைக்கிள் கொஞ்சம் ஜாஸ்தி. அதோட மினிமம் அப்படின்னு பார்த்தாலே ஒரு 1500 லைஃப் சைக்கிள்லேருந்து ஒரு 3000 லைஃப் சைக்கிள் வரைக்கும் இதோட எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இது வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் செல்ஸை பொறுத்து இருக்குது. ஓகே, ஸோ எல்எஃப்பி வந்து நல்ல லைஃப் இருக்கும், என்எம்சி வந்து குறைச்சலான லைஃப் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர் வந்து என்எம்சி செல் தான் எடுக்கிறாங்க. ஏன்னா அது மார்க்கெட்டிங்க்கு அதுதான் நல்லது. அதை வச்சு உங்களுக்கு பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் பேட்ரி சைஸை. ஸோ அதனால் என்எம்சி செல் வந்து இப்போ வித்துட்டுருக்கு. சரிங்களா? சரி, இப்போ பை டிஃபால்ட்டாக நமக்கு மார்க்கெட்டில் 1000 வண்டி விற்கிறாங்கன்னா 1000ல் 90% ஆஃப் வண்டி வந்து நமக்கு என்எம்சி தான். ஸோ அப்போ இருக்கும்போது என்எம்சியோட லைஃப் எவ்வளோ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு என்எம்சி செல் இருக்கிற வண்டியை வாங்குகிறோம் அப்படின்னா. ஸோ இப்போ மினிமமாக நமக்கு வந்து என்ன தெரியுது, இதோட லைஃப் சைக்கிள் படி பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் சைக்கிள் என்னென்னா ஒரு ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஃபுல்லாக சார்ஜ். ஸோ இது வந்து ஒரு லைஃப் சைக்கிள். ஸோ இதை வந்து நம்ம டெஃபினட்டாக நம்ம வச்சாலும் நம்மளோட பீரியாடிக்காக நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது ஒரு ஃபுல்லாக நம்ம ட்ரைன் பண்ணிட்டு ஃபுல்லாக சார்ஜ் பண்ண மாட்டோம். பட் அதுக்கேற்ற மாதிரி லைஃப் சைக்கிளும் மாறும். நம்ம வந்து ஹாஃப் சார்ஜ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி லைஃப் சைக்கிள் வந்து மாறும். பட் டெஃபினட்டாக வைக்கும்போது நமக்கு 800 லைஃப் சைக்கிள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ கேல்குலேஷன் 800 லைஃப் சைக்கிள்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இது வந்து மேக்ஸிமம். ஓகே, மேக்ஸிமம் லைஃப் சைக்கிள் வந்து 800. அடுத்தது வந்து ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணால் வண்டி வந்து எவ்வளோ கிலோமீட்டர் போகும் அப்படின்ற அந்த கேல்குலேஷனை வந்து இப்போ நம்ம எடுக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு கிலோமீட்டர் தெரியும். ஸோ 1 கிலோவாட் வந்து 1 கிலோவாட்டை நம்ம சார்ஜ் பண்ணோன்னா நம்ம வண்டியில் எவ்வளோ கிலோமீட்டர் டெஃபினட்டாக போக முடியும். அதுவுமே இன்டெஃபினைட் ஆன்சர் தான். அதுலேயே நிறைய விஷயங்கள் வந்து மாறும், ஒரு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். பட் இருந்தாலும் ஒரு டெஃபினட்டாக எடுக்கணும் அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் தெரியணும். ஒரு 3 கிலோவாட் பேட்ரி வந்து 75 to 90. 75ன்றது ரொம்ப மினிமம். ஒரு 90 அப்படின்றது நமக்கு தோராயமாக தெரிகிற ஆன்சர். ஓகே, நம்ம மினிமமாக எப்பயுமே எடுப்போம். ஓகே, மினிமமும் எடுப்போம், மேக்ஸிமம் எடுப்போம். ஸோ 3 கிலோவாட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மேக்ஸிமமாக ஒரு 90 கிலோமீட்டர் போகும். சரிங்களா? நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி ஓட்டுறீங்க, அதாவது ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறீங்க அப்படின்னும் போது ஒரு 75 போகும். ஓகே, ஒரு 3 கிலோவாட் பேட்ரி. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் என்னென்னா ஒரு கிலோவாட்டுக்கு தோராயமாக 25 கிலோமீட்டர்லேருந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கறதுக்கான ஒரு வேல்யூஸ் கிடைக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது பெர் சார்ஜுக்கு நமக்கு வந்து 25லேருந்து 30 கிடைக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு கிலோவாட்டுக்கு நமக்கு வந்து 25லேருந்து 30, 3 கிலோவாட் அப்படின்னு வரும்போது 75லேருந்து 90. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த 25 அப்படின்ற வேல்யூ மட்டும் நான் எடுத்துக்கிறேன் மினிமம். ஓகே, ஒரு கிலோவாட்டுக்கு 25 கிலோமீட்டர் போகுது அப்படின்னா 800 சைக்கிளுக்கு வந்து 20,000 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். ஸோ 25 × 800 போட்டிங்கன்னா உங்களுக்கு 20,000 கிலோமீட்டர் வருது. ஸோ இதை 3 கிலோவாட்டாக போட்டிங்கன்னா 60,000 கிலோமீட்டர். ஓகே, ஸோ இந்த 60,000 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ஓட்ட முடியும் அப்படின்றது இதுவுமே டெஃபினட் கிடையாது. நீங்கள் சொல்லலாம் ஒரு 3 கிலோவாட் பேட்டரி வந்து நீங்கள் அதிகம் கூட போகும் அப்படின்றது. நான் 800 சைக்கிளுக்கு மினிமமாக இவ்வளோ கிலோமீட்டர் போகுது அப்படின்னு ஒஸ்ட் கேஸ் சினாரியோ நான் எடுத்துக்கிறேன். பெஸ்ட் கேஸ் சினாரியோ நம்ம பேசுவோம். பட் நம்ம வந்து இவ்வளோ மினிமம் இருந்தால் நமக்கு மினிமம் கேரண்டி அப்படின்னு சொல்லுவாங்களே நம்ம வாரண்ட்டி வைஸு. ஸோ வாரண்ட்டி வைஸ் பார்த்தாலுமே உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, 50,000லேருந்து 80,000 கிலோமீட்டர் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதை எப்படி அவங்க கால்குலேட் பண்ணுறாங்கன்னா இப்படி தான். ஸோ ஒரு லைஃப் சைக்கிளை வச்சு தான் அவங்க வாரண்ட்டி வச்சுருக்காங்க. ஸோ வாரண்ட்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருமே கொடுக்கறது இல்லை. வாரண்ட்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வாரண்ட்டி பீரியடே 50,000 தான் இருக்குது. ஸோ மினிமம் பார்க்கும்போது நமக்கு 60,000 கிலோமீட்டர் வரும் நமக்கு மினிமமாக அந்த வண்டி வந்து கொடுக்கும் 3 கிலோவாட்ஸ். ஓகே, சரி, இப்போ இதோட லைஃப் டைம் வந்து 60,000 கிலோமீட்டர். ஸோ இதை நம்ம பெட்ரோலுக்கு எவ்வளோ சேவிங் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இருக்கிற பெட்ரோல் ரேட்டு வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுது. 100 ரூபாயிலேருந்து 102 ரூபாய் வரைக்கும் போகுது. நான் 102 ரூபாய் மேக்ஸிமம் எடுக்கிறேன். அது வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகுது. பட் இப்போ இருக்க டெஃபினட் ஆன்சர் ஒரு 102 ரூபாய் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ 102க்கு நமக்கு வந்து இப்போது ஒரு ஸ்கூட்டர் எடுக்கிறோம். ஸோ எனி ஸ்கூட்டர் நமக்கு வந்து பிராண்ட் வேணாம். ஓகே, நமக்கு 45 கொடுக்குது சில ஸ்கூட்டர் 60, 70 மைலேஜ் வரைக்கும் கொடுக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு டெஃபினட்டாக ஒன்று எடுக்கணும் அப்படின்னா ஒரு 50 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஸ்கூட்டர் பெட்ரோல் ஸ்கூட்டர் 50 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குன்னா ஸோ பெர் லிட்டருக்கு 50.
ஸோ இந்த 60,000 கிலோமீட்டர் டிவைடட் பை 50 போடும்போது 1200 வருது. இந்த 1200 இன்ட்டு 102 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1,22,400 ரூபா உங்களுக்கு சேவிங். ஓகே, ஸோ இதில் இந்த சேவிங்கில் நமக்கு வந்து கரண்ட் பில் அப்படின்னு ஆகும்ல, ஸோ நம்ம கரண்ட் பில்லை மைனஸ் பண்ணோம். ஸோ அதுவும் ஒரு சைடு வைப்போம். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து சேவிங் அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோல் சேவிங் மட்டும் பார்க்கும்போது நமக்கு வந்து 1,22,000 வருது. ஓகே, இதில் நம்ம வந்து கரண்ட் பில் ஒரு யூனிட்டுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்குது. ஸோ இப்போ ஒரு யூனிட்டு நீங்கள் வந்து இப்போ யூனிட்டோட சார்ஜ் பாருங்கள், 400 to 500க்கு 4 ரூபாய் 80 பைசா ஏறிடுச்சு. இப்போ ஆக்சுவலாக 500லேருந்து 600 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 8.55, 600லேருந்து 800க்கு 9.6, 800லேருந்து 1000க்கு வந்து 10.7. ஸோ நம்ம இதோட மேக்ஸிமம் எடுத்தாலும் உங்களுக்கு 11 rupees per யூனிட்டு எடுத்துக்க முடியும். முதல்ல 10 rupees per யூனிட்னு வச்சோம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு டேக்ஸோட நமக்கு 11 rupees கிட்ட ஆகிடுது. ஸோ 11 rupees அப்படின்னும் போது ஒரு 3 கிலோவாட் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 33 rupees கிட்ட ஆகும். ஓகேங்களா, இதுவுமே அப்ராக்சிமேட் வேல்யூ தான். நம்ம எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ போட்டால் தான் நமக்கு ஒரு டெஃபினட் ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த 33 rupees நம்ம வந்து 800 சைக்கிளுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 26,400 ரூபாய் வருது. ஸோ நம்ம வந்து ஒரு 30,000 ரூபாய் நம்ம சார்ஜிங்க்கு நான் வச்சுக்கிட்டா கூட இப்போ இந்த 1,22,000 மைனஸ் 30,000 நீங்கள் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 92,400 rupees நமக்கு வந்து சேவிங் கிடைக்குது. நான் வந்து சரி நீங்கள் கேட்கலாம், எனக்கு அதிகமாக எனக்கு கிலோமீட்டர் கிடைக்குது அப்படின்னா ஒரு 90 கிலோமீட்டர் எனக்கு ரேஞ்சு பெர் கிலோவாட்டுக்கு கிடைக்குதுன்னா எவ்வளோ வருதுன்னா நான் ஃபுல்லாக கேல்குலேஷன் போட்டுட்டேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,46,800 ரூபாய் உங்களுக்கு வந்து சேவிங் கிடைக்கும், பெட்ரோலோட சேவிங்ஸு. அதில் 30,000 அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 rupees உங்களுக்கு சார்ஜ் சைக்கிளில் உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதனால் அதில் ஒரு 30,000 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,16,000 ரூபாய் வருது. இப்போ வண்டியோட காஸ்ட் இல்லாமல் நமக்கு வந்து சேவிங் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் நமக்கு இவ்வளோ கிடைக்குது. 800 சைக்கிளை வச்சு நமக்கு இவ்வளோ கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கே வாரண்ட்டி பீரியடில் பார்த்திங்கன்னா குறிப்பாக 3 years ஆர் 5 years வாரண்ட்டி தான் நமக்கு வந்து எப்பயுமே கொடுப்பாங்க. அது பிராண்டுக்கு மாறும். இப்போ நமக்கு மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட் வந்து கொடுக்குறது 3 years ஆர் 50,000 கிலோமீட்டர் உங்களுக்கு வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அந்த ஏன் வாரண்ட்டி அந்த கொடுக்குறாங்க அப்படின்றது இந்த கேல்குலேஷன் மூலயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு வண்டியோட அந்த பேட்டரியோட மினிமம் லைஃபே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 கிலோமீட்டர் தான் கொடுக்கும். ஸோ அதனால் மினிமமாக பார்க்கும்போது பிராண்ட் வந்து உங்களுக்கு 50,000 கிலோமீட்டர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. 3 yearsக்குள்ளே தான் கொடுக்குறாங்க. ஏன் அந்த 3 yearsக்குள்ளே கொடுக்குறாங்க அப்படின்னா சில பேட்ரி வாரண்ட்டி வந்து 5 years வரைக்குமே எக்ஸ்டெண்டட் பண்ணுறாங்க. இப்போ 3 years அப்படின்னு பார்க்கும்போது இந்த என்எம்சி பேட்டரியோட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, இந்த 3 to 5 yearsக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி யூஸ் பண்ணலனாலும் சரி அதோட ஆயுஸ் வந்து முடிஞ்சு போகும் அப்படின்றது தான். அதோட ஷெல்ஃப் லைஃப் அப்படின்றது உங்களுக்கு 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் தான் அதோட ஷெல்ஃப் லைஃபே. ரொம்ப எக்ஸ்டெண்டடாக பார்த்தீங்கன்னா சில பேட்டரி வந்து 7 years வரைக்கும் எக்ஸ்டெண்டடாக கொடுக்குது. ஆனால் இதோட லைஃப் அப்படின்னு பார்த்தா எவ்வளோ வருஷம் இருக்கும், நம்ம இன்ஸ்பைட் ஆஃப் அந்த பேட்டரியை நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ அது மேனுஃபேக்சர் பண்ணுறதுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோட லைஃபே பார்த்திங்கன்னா ஒரு குறைச்ச ஆயுட்காலம் தான். 3 years தான் வாரண்ட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வண்டியை வந்து ஓரளவுக்கு ஒரு 60,000 கிலோமீட்டர் வந்து 3 yearsக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேட்டரியோட ஆயுட்காலம் அதுக்குள்ளேயே முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து செகண்ட் பேட்டரியை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஒரு விஷயம். இப்போ சப்போஸ் 5 years ஆர் 60,000 இல்லை 70,000 சாரி 5 yearsக்கு 60,000 தான் கொடுக்குறாங்க மோஸ்ட்லி. அதுவுமே அதே கணக்கு தான். ஏன் வந்து 60,000 தான் லிமிட் வச்சுருக்காங்க அப்படின்னா அதோட லைஃப் சைக்கிள் படி பார்த்தாலுமே அது 60,000 தான் வேலை செய்யும் அதோட மினிமமாக. அப்படி பார்க்கும்போது ஒரு 5 yearsல நீங்கள் 60,000 கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா 6th yearல கண்டிப்பாக அந்த பேட்டரியில் பிரச்சனை வரும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த வண்டியை நம்ம எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமாக கன்சியூம் பண்ணுறீங்க, ஒரு வண்டியை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் சீக்கிரமாக யூஸ் பண்ணிவிட்டு செகண்ட் பேட்டரி போயிடலாம். ஓகே, அது சேஃப் சைடு. இல்லை நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தான் சொல்யூஷன் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன்.
ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து சேவிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சேவிங். பட் நான் அடுத்தது நான் ஒரு பெரிய குண்டு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், ஷெல்ஃப் லைஃப். அதாவது அந்த பேட்டரியோட லைஃப். ஸோ அந்த பேட்டரியோட லைஃப் அதுன்னா 5 வருஷம் இல்லை 5 வருஷம் தான். ஓகே. ஸோ அந்த 5 வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து இதை முடிச்சாகணும். 5 வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து இந்த கிலோமீட்டர்ஸை முடிச்சாகணும். இதை நம்ம முடிக்கலை அப்படின்னா அந்த பேட்டரி தானாகவே முடிஞ்சிடும். இங்கே நம்ம ப்ரைஸிங் ரொம்ப முக்கியம். இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம முழுக்க இதை நம்ம வந்து வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, முழுக்க வந்து பெனிஃபிட்டுன்னு அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து ரெண்டும் கட்டான் தான். ஓகே. அப்படி இருக்கும்போது இந்த வண்டியை வந்து நம்ம வாங்கும்போது அதோட ப்ரைஸிங் அண்ட் நம்ம எந்த பேட்டரியை நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதில் ஒரு நல்ல ஒரு க்ளூ கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வாங்கும்போது கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன்னா, வண்டியை வாங்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ வண்டியை வந்து குறைச்சலாக உங்களுக்கு வண்டியை வந்து நாட் மோர் தென் 1,50,000க்குள்ளே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அதிகமாக காஸ்ட் போடுறீங்க அப்படின்னா உங்களோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து கிடைக்கிறது ரொம்ப ஆபத்தாயிடும். அதே நேரத்தில் இப்போ இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இப்போ ப்ரீமியம் கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஸோ ப்ரீமியம் கம்பெனிஸ் போகும்போது உங்களுக்கு பேட்டரியோட லைஃப் சைக்கிள் கொஞ்சம் அதிகமாகலாம். அதாவது 800 சைக்கிளில் உங்களுக்கு ரேஞ்ச் வந்து 90 to 100 கொடுக்கலாம். அப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 1,16,000 வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோவில் வந்து சில இம்பார்ட்டண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் கொடுத்துருப்பேன். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கும்போது இந்த சில பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வாங்கும்போது நம்ம ஓரளவுக்கு நம்ம ப்ரெடிக்டபிளாக இந்த வண்டி வந்து இவ்வளோ ஆயுட்காலம் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்டபிலிட்டியோட ஒரு ஏமாற்றங்கள் இல்லாமல் நம்ம வாங்க முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஓகே. See you on next video. Until then, bye from Divakar. Bye bye.